ஹே காய்ஸ், இந்த வீக்கெண்ட் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கலைஞர் சென்டனரி பார்க் தான் போயிட்டுருக்கோம் காய்ஸ். ரொம்ப நாளாக போகணும்னு பிளான் பண்ணி கடைசியாக ஒரு நாள் போயிட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கலைஞர் பார்க்குக்கு வந்து போகிறதுக்கு நீங்கள் வந்து செம்மொழி பூங்காவில் தான் வந்து ஆக்சுவலி வண்டியை பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து ஈச் 100 நாங்கள் பே பண்ணிட்டு போகணும். அண்ட் இது வந்து நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு தான் வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது காய்ஸ். கையில் வந்து டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, மொபைலில் தான் SMS வரும். அண்ட் காய்ஸ், உள்ளே வந்து உங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இருக்குது. ஜிப்லைனில் ஸ்டார்ட் ஆகி மியூசியம் வரைக்கும் நிறைய ஸ்பாட்ஸ் உள்ளே இருக்குது. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒன்றுத்துக்கும் நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். மொத்தமாக ஒரே டிக்கெட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ணது வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஹவுஸ் இருக்குது. கிளாஸ் ஹவுஸ் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து ஏசி இருக்கும் உள்ள காய்ஸ். அண்ட் அதில் வந்து இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது. கிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குமே செப்பரேட் பேமெண்ட் தான். அண்ட் ஆஃப்டர் தட் நாங்கள் போனது வந்து எனக்கு பிடிச்ச ஸ்பாட் தான், விச் இஸ் தி ஏவியரி, அதாவது பறவையகம். அண்ட் இதில் வந்து நிறைய பேரட் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க காய்ஸ். அதாவது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு இடத்துல செக்ஷனாக பிரித்து வச்சுருந்தாங்க. நம்ம வந்து இந்த எல்லா பேர்ட்ஸ்க்கும் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபீடிங் டிக்கெட் செப்பரேட்டாக வாங்கணும். வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபுட்டை வந்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அழகாக உட்காந்து சாப்பிடும், நம்ம கூட விளையாடும். இது சூப்பராக இருந்தது. இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி. இப்படி தைரியமா உட்காந்துருக்கு. அது மேல ஏறி உட்காந்துருதுரா, ஏனே தெரியல. கிட்ஸ் விளையாடுறதுக்கு செப்பரேட்டாக ப்ளே ஏரியா இருந்தது. அண்ட் அவங்களுக்காக மட்டுமே வந்து ட்ரீ ஹவுஸும் இருந்தது காய்ஸ் அங்கே. அண்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து மியூசிக்கல் ட்ரீ ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. அண்ட் போகிற வழியிலே வந்து ஒரு மிஸ்ட் பாத்வே இருந்தது. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் காய்ஸ். ஃபாலோ ஃபார் மோர். பாய்.